அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும், அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும், அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அதை செய்வீர்களாக. நான் காண்பிக்கும் மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரமும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற தட்டுமுட்டுகளையும் நான் சொன்னபடி செய்ய வேண்டும். தட்டுமுட்டுகள் என்று சொன்னால் சாதாரண கிண்ணம், கரண்டி, முள்துருட முதற்கொண்டு அது மோசையினால் செய்யப்படக்கூடாது. மோசையின் மூளையினால் வந்ததா இருக்கக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான சின்ன பொருளாகட்டும், பெரிய பனிமுட்டாகட்டும், எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் மாதிரி. ஆகவே தான் 25ஆம் அதிகார யாத்திராகமத்திலே 40வது வசனத்தில் ஆண்டவர் எச்சரித்து சொன்ன வார்த்தை மோசேக்கு, மோசே, மலையிலே நான் உனக்கு காண்பித்தேன் அல்லவா, அதன்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நமது ஆண்டவர் மகா பெரிய தெய்வம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வெற்றிருக்கிறவர், வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தெய்வம், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற அத்தனை பெரிய தெய்வத்துக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தமது ஜனத்தின் மத்தியில வாசம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு கொள்ள ஆசை. அதன் விளைவுதான் வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படியாக மோசேக்கு கட்டளை கொடுத்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் வாசம் செய்கிற இடம் அர்த்தம். அத்தனை பெரிய ஆண்டவர் நம்மத்திலே வந்து உலாவி நம்மோடு நடந்து வாசம் செய்து நம்மை ஆசீர்வதித்து அவர்தான் நமது தேவன் என்று சொல்ல, நாம் அவர் ஜனங்கள் என்று சொல்ல விரும்பினார்னா, மனிதர்களாகிய நீங்கள் நான் ரொம்ப விசேஷமான ஜனம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் அந்த சிலாக்கியமே தவிர புறஜாதிகளுக்கு அது இல்லை. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனம் எத்தனை விசேஷமான ஜனம், அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் விசேஷித்த ஜனமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், எதற்காக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், நம்மை நாள்தோறும் நடத்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை ஆலயமாக்கி நமக்குள்ளே வாசம் செய்து நம்ம நடத்தி ஆசீர்வதிப்பதற்காக 24 மணி நேரமும் அண்ட சராசரிதம் படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், சிலர் நினைக்கலாம் இதுவரை நான் யாரோ என்ன நடத்தினார்கள், மனுஷன் நடத்தினார். கர்த்தர் சொல்ற, இன்று முதல் மனுஷன் அல்ல, தேவன் உன்னை நடத்த போகிறார். இயேசு உன்னை நடத்த போகிறார். நீ எங்கே போனாலும் உன்னோடு கூட இருக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை நடத்தவும், உன் குடும்பத்தை பிள்ளைகள் நடத்தவும் இயேசு எம்பெருமான் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.